வெல்கம் டு டால்ஸ்டாய் அகாடமி. இப்போது இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் ஹிஸ்ட்ரியினுடைய ரோல் என்ன, ஹிஸ்ட்ரி எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போது டிஎன்பிஎஸ்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வாங்கினேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 11 லெசன்ஸ் இருக்கும், 11 யூனிட் இருக்கும். அதில் 10 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ், ஒரு யூனிட் வந்து ஆப்டிடியூட். அதாவது ஒரு 4 ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் தமிழ் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ் 200 மார்க். இதில் 3 பிரிவு. ஜென்ரல் தமிழ் பொறுத்தவரையில் பகுதி ஆ, பகுதி ஆ, பகுதி இ அப்படின்ற 3 பகுதிகள் இருக்கும். இதில் பிரேக்கப், மார்க்கினுடைய பிரேக்கப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு பகுதி ஆ வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம். இது வந்து பார்த்தா தமிழ் அறிஞர், தமிழ் இலக்கியம் சம்மந்தப்பட்டது, இலக்கியம் அறிஞர். இதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தோராயமாக 35லிருந்து 40 மதிப்பெண்கள் வரும். மதிப்பெண்களில் கொஷின்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமாக 30 கொஷின்ஸ்லேருந்து 35 கொஷின்ஸ். இது வந்து ஒரு 35 கொஷின்ஸ். இதுதான் பிரேக்கப். ஆக வெயிட்டேஜ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கணத்தில் வெயிட்டேஜ் இருக்கும். அப்போ இலக்கணத்தில் இது பார்க்கணும். பிறகு ஜென்ரல் ஸ்டடீஸ், பொது அறிவு. இந்த பொது அறிவில் பார்த்தீங்கன்னா 2 பகுதிகளாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 75 கொஷின்ஸ். இதில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்துடும். மீதி 25 கொஷின்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது ஆப்டிடியூட். கணிதம் வைங்களேன், கணிதம் இதில் வரும். இந்த 75 கொஷினை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆக டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி 100 கொஷின்ஸ் இருக்கும். பொது அறிவு பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ் இருக்கும். இந்த 100 கொஷின்ஸில் ஏற்கனவே நம்ம என்ன பண்ணோம், கணிதத்தில் என்னென்ன பகுதிகள் இருக்குது, அது எங்கெங்கே படிக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய அகாடமி, டால்ஸ்டாய் அகாடமிலேயே முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கோம், பாருங்கள். இதை நம்ம பார்க்குறோம். அப்போது இதையும் டாபிக் வைஸ் படிக்கணும். பிறகு தமிழ், நம்மளுடைய டால்ஸ்டாய் அகாடமியில் ஒவ்வொரு சிலபஸுக்கும் அந்த சிலபஸ் மாதிரி அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த சிலபஸை எப்படி குயிக்காக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் இருக்குது. ஒரு வீடியோ 15லிருந்து 20 நிமிஷம் தான் இருக்கும். பார்க்கவும் கிறிஸ்பாக இருக்கும். அதை பாருங்கள், எல்லா டீட்டெயிலும் அதிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போது நம்ம ஜிஎஸ்ல என்ன சொன்னோம், 75 கொஷின் இருக்குன்னு சொல்லணும் இல்லையா. இந்த ஜிஎஸ்ல இருக்கக்கூடிய 75 கொஷின்ஸையும் கிட்டத்தட்ட 10 யூனிட்டாக பிரிச்சிருப்பாங்க. என்ன, 10 யூனிட்டாக பிரிச்சிருப்பாங்க. அதில் ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட, ஹிஸ்ட்ரி ரிலேட்டடான ஒரு 3 யூனிட் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 4 ஹிஸ்ட்ரி, யூனிட் 7 ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஒன்றும் இல்லை, சுதந்திர போராட்டம் சம்மந்தப்பட்டு இது இருக்கும். பிறகு பார்த்தீங்கன்னா யூனிட் 8 and 9. யூனிட் 9. இந்த யூனிட் 8ல் வந்து பார்த்தீங்கன்னா சங்ககாலம், தமிழர் வரலாறு, தமிழர் இதை பற்றியான தகவல்லாம் ஹிஸ்ட்ரியில் கவர் ஆகும். யூனிட் 9ல் வளர்ச்சி நிர்வாகம், அதை பற்றி வளர்ச்சி. இதை படிச்சிங்கன்னா யூனிட் 9க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹிஸ்ட்ரிங்கிறது 3 இடத்துல கவர் ஆகுது. ஒன்று யூனிட் 4ல் ஹிஸ்ட்ரி, யூனிட் 7ல் ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட், அதாவது சுதந்திர போராட்ட வரலாறு, தேசிய இயக்கம் கூட எடுத்துக்கலாம். சங்ககாலம், தமிழர் எந்த இடத்துல, யூனிட் 8ல். இப்படி பார்க்க போகிறோம். இப்போ இதை எப்படி நம்ம புக்கை பிரிச்சுக்கணும், சிலபஸ் வைஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம டிஎன்பிஎஸ்சிங்கிறது என்ன, கிட்டத்தட்ட 12ஆம் வகுப்பு வரையும் நம்ம படிக்கிறோம் இல்லையா. வரலாறு 12ஆம் வகுப்பு வரையும் படிக்கும்போது 6ஆம் வகுப்புல ஒரு 5 பாடம் இருக்குன்னு வைங்களேன். 7, 8, 9, 10, 11, 12 வரையும் இருக்கு இல்லையா.
அப்போ இதுல ஒரு 10 பாடம், இதுல ஒரு 10 பாடம், இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8, இதுல ஒரு 7, இதுல ஒரு 6, இதுல 5ன்னு வச்சுக்கிட்டா கூட கிட்டத்தட்ட எத்தனை பாடம் வருது? இத்தனை பாடம் படிக்கணுமா? இல்ல. நம்ம என்ன பண்ண தேவையில்ல, இத்தனை பாடங்களை படிக்க தேவையில்ல. அப்போ ஜிஎஸ்ல என்ன பண்ணணும், சிலபஸ் அடிப்படையில படிக்கணும். தயவு செஞ்சு நீங்க என்ன பண்ணுங்க, படிக்கும்போது ஒரு சிலபஸை கைப்பட எழுதி வச்சுக்கலாம் அல்லது பிரிண்ட் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஆக சிலபஸ் இல்லாம படிக்க கூடாது, சிலபஸ் வச்சுக்கணும். சிலபஸ் வச்சாதான் என்னென்ன எங்கெங்க இருக்கு, எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ நாம என்ன பண்ண போறோம், யூனிட் 4ல குரூப் 4 யூனிட் 4ல ஜிஎஸ்ல ஹிஸ்டரின்னு ஒரு டாபிக் இருக்கு இல்லையா, அந்த ஹிஸ்டரி டாபிக், அதாவது வரலாறு, அந்த டாபிக்ல இருக்கக்கூடிய பாடங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கு, அதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்ப பாருங்க, இதுதான் டிஎன்பிஎஸ்சி 4ஆ இருக்கட்டும், குரூப் 2ஆ இருக்கட்டும், குரூப் 1ஆ கூட இருக்கட்டுமே, சிலபஸ் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா கேட்கக்கூடிய கேள்விகள் தான் வித்தியாசப்படும். இப்ப குரூப் 1ல பாத்தீங்கன்னா இதே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதாவது சிந்து வெளி நாகரிகம் இருக்கு, குரூப் 4லயும் இருக்கு. அப்போ இதுக்கு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, குரூப் 1ல எல்லாம் கூற்று காரணங்கள், கூற்று காரணம் இன்டெப்தா இருக்கும். அதாவது புரிதல், அதிகமான புரிதல் இருக்கும். ஆப்ஷன் என்னது, ஆப்ஷன் வந்து ரொம்ப நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி நம்மளுடைய ஆழமா படிக்கிற வேண்டிய சூழ்நிலையை கொண்டு வந்திருப்பாங்க குரூப் 1ல. இதே குரூப் 4ல இருக்கு பாத்தீங்கன்னா, குரூப் 4ல வாட் இஸ் வாட், இது என்ன, வாட் இஸ் வாட். அப்போ குரூப் 4க்கு படிக்கும் போதும் குரூப் 1 படிக்கும் போதும் ஒரே சிலபஸா இருந்தாலும் கூட எந்த எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி அதை என்ன பண்ணணும், அந்த சிலபஸை நம்ம படிச்சுக்கணும். இப்போ வேர் இஸ் ஸ்டடி, அதை நம்ம சரி குரூப் 4க்கு படிக்க போறோம் அல்லது குரூப் 2க்கு படிக்க போறோம், அது எங்க படிக்க போறோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன படிக்கணும்னு தெரியணும். என்ன படிக்கணும், இதை நம்ம எங்க தெரிஞ்சுக்கலாம், நம்மளுடைய சிலபஸை படிச்சுக்கலாம். சிலபஸை பார்த்தாவே என்ன பண்ணலாம், நம்ம என்ன படிக்கணுங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ சிலபஸ் இல்லாம படிக்க கூடாது. என்ன படிக்கணும், சிலபஸை பார்த்து படிக்கணும். சிலபஸ்ல ஹிஸ்டரி எங்கெல்லாம் இருக்கு, யூனிட் 4 ஹிஸ்டரி, யூனிட் 7 ஐஎன்எம், யூனிட் 8, அப்போ 3 இடத்துல இருக்கு. அப்போ இங்கெல்லாம் படிக்கணும். ஓகே, அப்போ இப்போ என்ன படிக்கணும்னு கண்டுபிடிச்சிட்டோம், எங்க படிக்கணும்னு தெரியணும். என்ன படிக்கணும், எங்க படிக்கணும், வேர்ஸ் டு ஸ்டடி. நிறைய மெட்டீரியல் இருந்தா நம்ம படிக்க மாட்டோம், குறைவான மெட்டீரியல் இருக்கணும், அதை ஆழமா படிக்கணும். அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த எக்ஸாம்ல சரியா பண்ண முடியும். எங்கெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம என்ன பண்றோம், என்ன படிக்கணுங்கிறதுக்கு தான் இங்க கொடுத்துருக்கோம். என்னென்ன இருக்கு குரூப் 4ல, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இது சிந்து வெளி நாகரிகம். இது எங்க இருக்கு, எந்த பகுதியில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, இந்த 3 வகுப்புலயும் இருக்கு. இப்போ இந்த 9ஆம் வகுப்பு பொறுத்தவரையில நாம என்ன பண்ண தேவையில்ல, முழு புத்தகத்தையும் படிக்க தேவையில்லை. அதுல உலக வரலாறுகள் இருக்கும். உலக வரலாறுன்னு சொல்லும் போது நம்ம என்ன இருக்கும் அப்படின்னா 4 நாகரிகங்களை கொடுத்துருப்பாங்க 9வது புக்ல. எகிப்திய நாகரிகம், சீன நாகரிகம், மெசபடோமிய நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம். நம்ம செலக்டிவா சிந்துவெளி நாகரிகத்தை மட்டும் எடுத்து படிச்சுக்கிட்டா போதுமானது 9ஆம் வகுப்புல. 6ஆம் வகுப்புலையும் 11ஆம் வகுப்புலையும் தனி பாடமாவே கொடுத்துருக்காங்க, அதை நம்ம எடுத்து படிக்கலாம். சரிங்களா, இப்ப இது ஒண்ணாச்சு. இப்ப குப்தர்கள் எங்க இருக்கு, குப்தர்கள் 6ஆம் வகுப்புல இருக்கு, 11ஆம் வகுப்புல இருக்கு. இந்த 2 இடத்துல படிச்சுக்கிட்டா குப்தர்கள் போதுமானது. முழுக்க நாம எதை ஃபாலோ பண்ணணும், சமச்சீர் புத்தகத்தை பார்த்தா போதுமானது, வேற எந்த மெட்டீரியலும் தேவையில்லை. சமச்சீர் புக்கு என்னென்ன படிக்கணும், சமச்சீர் புக்கு, சமச்சீர் பள்ளி புத்தகம் கூடவே நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். இந்த 2ஐயும் பார்த்தால் போதுமானதற்கும் மேல், இது பார்த்தால் போதுமானது. அப்போ
குப்தர்கள் எங்க இருக்கு? 6ஆம் வகுப்புல 11ஆம் வகுப்பு இருக்கு. டெல்லி சுல்தானியம் எங்க இருக்கு? 7ஆம் வகுப்புலையும் 11ஆம் வகுப்புலையும் கொடுத்துருக்காங்க டெல்லி சுல்தானியம். முகலாயர்களும் அதுதான் 7ஆம் வகுப்புல கொடுத்துருக்காங்க, 11ஆம் வகுப்புல கொடுத்துருக்காங்க. எப்பவுமே முகலாயர்களையும் மராத்தர்களையும் நம்ம என்ன பண்ணணும்? சேர்ந்த மாதிரி படிச்சுக்கணும். சரிங்களா? சேர்ந்த மாதிரி படிச்சுக்கணும். விஜயநகர பாமணி குரூப் 4க்கு இருக்கா சார்னா குரூப் 4க்கு இல்லை, குரூப் 1க்கு குரூப் 2க்கு தான் இருக்கு இல்லையா? அப்போ குரூப் 4 லெவல்ல என்ன பண்ணல? இல்ல. அப்ப அதுக்காக இதை படிக்காம விட்டுணுமா சார்? இல்ல. ப்ரீவியஸ் இயர் கொஷின், புக் பேக் கொஷின், பாக்ஸ் கண்டென்ட் இதெல்லாம் பார்த்துக்கணும். என்னதான் இல்லைனாலும் இதுல இருந்து கூட கொஷின் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால இதையும் நம்ம பார்த்துக்கணும். தென்னிந்திய வரலாறு இல்லையா? இப்போ தென்னிந்திய வரலாறுன்னா என்ன? தென்னிந்திய வரலாறுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம நல்லா பார்த்துக்கணும். இல்லையா? இது தென்னிந்தியாங்களா? இந்த இடத்துல என்ன ஆகுது? கடகரேகை கடந்து போதுங்களா? கடகரேகை கடந்து போதுங்களா? இந்த இடத்துல குஜராத் இருக்குங்களா? சரி, இருக்கட்டும். இந்த பகுதிகளை பற்றி படிக்கிறது தான் தென்னிந்திய வரலாறு. அப்ப தென்னிந்திய வரலாறுல என்னென்ன இடங்களை படிப்போம்? இந்த இடத்த கவர் பண்ணுவோம். இந்த இடத்துல என்ன இருக்கு? யார் ஆட்சி செய்தா? மூவேந்தர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. சேர, சோழ, பாண்டியா. சங்க காலம், சங்க காலம், மூவேந்தர்கள். சரியா? மூவேந்தர்கள். பிறகு இந்த இடத்துல என்ன? தொண்டை மண்டலம், பல்லவர்கள். பல்லவர்கள் இந்த இடத்துல பல்லவர்கள் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல சாளுக்கியர்கள். என்ன? சாளுக்கியர்கள், சாளுக்கியர்கள் இவர்களை பற்றி எல்லாம் பார்க்கணும். அப்புறம் இந்த இடத்துல டெல்லி தக்கான சுல்தானியம் வரும். இந்த இடத்துல யார் ஆட்சி பண்ணியிருப்பா? பிற்காலத்துல தக்கான சுல்தானம், தக்கான சுல்தானம், சுல்தானம். பிறகு இடைக்கால இந்தியாவில் இந்த பகுதியில யாரு ஆட்சி பண்ணியிருப்பா? இந்த பகுதியில விஜயநகரம், விஜயநகரம். இந்த பகுதியில பாமினி. ஆக நாம என்ன பண்ணணும்? தென்னிந்திய வரலாறுன்னு இருக்கு. ஆனா நமக்கு சிலபஸ்ல விஜயநகரம் குரூப் 4 இல்ல, தென்னிந்திய வரலாறு மட்டும் இருக்கு. இருந்தாலும் நாம என்ன பண்ணணும்? விஜயநகரம், தக்கான சுல்தான். தக்கான சுல்தானத்தை தான் நம்ம வந்து பாமினி தான் தக்கான சுல்தானமா மாறுது. பாமினி உடைஞ்சுதான் என்ன பண்ணுது? தக்கானமா மாறுது. ஸோ பாமினி சுல்தானத்தையும் படிக்கணும், தக்கான சுல்தானத்தை படிக்கணும், சாளுக்கியர்கள் பத்தி படிக்கணும், மூவேந்தர்கள் சேர, சோழ, பாண்டியர், பல்லவர்கள் இவர்களை பற்றி படிப்பதுதான் தென்னிந்திய வரலாறு. குறிப்பா சங்க காலத்தையும் சேர்த்து படிச்சுக்கணும். அப்ப தென்னிந்திய வரலாறு முடிஞ்சுதுங்களா? அப்ப தென்னிந்திய வரலாறு எந்த இடத்துல இருந்து படிக்கணும்? 6ஆம் வகுப்பிலிருந்து 11ஆம் வகுப்பு வரை. இப்ப நாம பார்த்தோம், மன்னிக்கணும் 12ஆம் வகுப்பு வரை இப்ப பார்த்த டாபிக் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பார்த்துக்கணும். என்னதான் சிலபஸ் கொடுத்துருந்தாலுமே கூட நீங்க 6ஆவதுல இருந்து 10ஆவது வரை 9ஐ தவிர்த்து, 9 என்ன? வேர்ல்டு ஹிஸ்டரி வரும். வேர்ல்டு ஹிஸ்டரி தேவையில்லை. 10th 10ஆம் வகுப்புல உலக வரலாறு, வேர்ல்டு ஹிஸ்டரி வரும். அது தேவையில்லை. அதை தவிர்த்து மித்த இருக்கிற எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணி ஆகணும்? படிச்சுக்கணும். படிச்சுட்டு சிலபஸ் வைஸும் நீங்க படிச்சுக்கணும். அப்புறம் இந்திய பண்பாட்டு இயல்பு, வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, இந்தியா மதசார்பற்ற நாடு மற்றும் மத நல்லிணக்கம் இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்திக்ஸ்னு ஒரு புத்தகம் சொல்லுவோம். 12ஆம் வகுப்பு டிஎன் சமச்சீர் கல்வி. டிஎன் புக் என்ன இருக்கு? இந்திய பண்பாடு மற்றும் கலாச்சாரம். இதை வந்து இங்கிலீஷ்ல எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்திக்ஸ் புக். எத்திக்ஸ் இது வந்து எங்க இருக்கு? 11ஆவது வகுப்புலயும் இருக்கு, 12லயும் இருக்கு. நமக்கு 12ல தான் நிறைய கவர் ஆகும். அப்ப 12 பார்த்துக்கிட்டா போதுமானது. இந்த 2 பாடத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? 12ஆம் வகுப்பு இந்திய பண்பாடு மற்றும் கலாச்சார புத்தகம், எத்திக்ஸ் புக், இந்த புத்தகத்தை பார்த்துக்கிட்டா போதுமானது. இது மட்டுமே போதுமா? இல்ல. 10ஆம் வகுப்பு, மன்னிக்கணும், 6ல இருந்து 10ஆம் வகுப்பு வரை புவியியல் இருக்கு இல்லையா? புவியியல் பாடப்பகுதி இருக்கு இல்லையா?
அந்த பகுதியில் ஹியூமன் ஜியாகிரபி, மனிதர்களை பற்றி, இனம் பற்றி, மொழி பற்றி எது கொடுத்துருந்தாலும் அதையும் நம்ம பார்த்துக்கணும். அந்த இது படித்தால் இது போதுமானதற்கும் மேல. ஓகேங்களா? இப்ப நம்ம எங்க படிக்கணும், என்ன படிக்கணும், எங்க படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதை எப்படி நமக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சு படிச்சுக்கிறது அப்படிங்கிறது இப்ப பார்க்க போறோம். சார் நம்ம சிலபஸ் வைஸ் படிக்கணுமா அல்லது பாட புத்தகங்களை அப்படியே படிக்கணுமா அப்படின்னு கேட்டா, ஜிஎஸ்ங்கிறது கடல் மாதிரி, புதறிவுங்கிறது என்னது கடல் மாதிரி, 10 யூனிட். அப்போ நீங்க வெறுமனே ஹிஸ்டரி மட்டுமே படிச்சுட்டு இருக்க முடியாது. சயின்ஸுக்கு படிக்கணும், கணக்கு படிக்கணும், தமிழ் கடல், நம்முடைய தமிழை படிக்கணும், ஜென்ரல் தமிழ் படிக்கணும், இது எல்லாமும் தான் படிக்கணும். அதனால நம்ம என்ன பண்ண முடியாது, செலக்டிவா தான் படிச்சு ஆகணும். நீங்க புத்தகத்தை மட்டுமே வெறுமனே படிச்சிருந்தா ஸ்கோர் பண்ண முடியாது. அப்போ சிலபஸ் அடிப்படையில படிக்கணும். அப்போ சிலபஸ் இப்ப என்ன போட்டோம், நம்ம முதல்ல டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல போங்க, சிலபஸை பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அந்த பிரிண்ட் எடுத்து ஒவ்வொரு டாபிக் எங்கெங்க இருக்குன்னு பார்த்து படிங்க.